ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா மே மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ ஆல் சைன்ஸ் இந்த மாதத்துக்குரிய உங்களோட எனர்ஜிஸ் அண்டு ஹனுமார் டெக்லேருந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் பிளெஸிங்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ். பைல் 1 வந்து ஸ்டார், பைல் 1, பைல் 2 வந்து ரோஸ். உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதத்துக்குரிய எனர்ஜிஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, பைல் 1 இந்த ஸ்டார் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுடைய ரீடிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி லார்ட் ஹனுமன் அவங்களுடைய மெசேஜ் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்துக்குரிய எனர்ஜிஸ் பைல் 1 இந்த மாதத்துக்குரிய எனர்ஜிஸ் ஒரு 4 கார்ட்ஸ் எடுக்கலாம். 10 of Pentacles, 5 of Cups, 3 of Pentacles. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த 4 கார்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து சிலருக்கு வேலை, சிலருக்கு தொழில், சிலருக்கு ரிலேஷன்ஷிப். ஸோ அதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சிலருக்கு வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கலாங்க, மனஸ்தாபங்கள் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் செகண்ட் பைல் போய் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், இல்லை நீங்கள் பண்ணுற விஷயத்தில் இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து மனஸ்தாபங்கள், சண்டே அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இது வந்து ப்ரெசன்ட் எனர்ஜி, பாஸ்ட் ப்ரெசன்ட் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கூட நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி இது வந்து சிலருக்கு வந்து பென்டக்கிள் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மணி, எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்க்ரிமெண்ட்டில் அதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் கொடுத்துருப்பீங்க, ஒர்க்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய ப்ரெசன்ட் எனர்ஜி இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா 10 of Pentacles எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க, ரிலேட்டட் எனிதிங். ஓகே, பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டைம் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு டெம்பரன்ஸாக இருக்கணும் அப்படின்றதான் இங்கே மெயினாக சொல்கிற விஷயம். அதுக்குன்னு நீங்கள் வந்து பண்ணுற ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. நீங்கள் பண்ணுற முயற்சிகள், நீங்கள் அதுக்குரிய ஒரு எஃபர்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, சரியா? ஸோ அதுக்குரிய ஒரு டைம் வரும், அதுக்குரிய ஒரு டைம் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் அந்த உங்களுக்குரிய அந்த சைக்கிள் முடியாமல் இருக்கலாம். ஒரு ஸ்மூகமாக போகணும்னு நினைக்கிறீங்க, பட் பிரச்சனைகள் அங்கே போயிட்டுருக்கு. சிலர் வந்து உங்களை பற்றி ஸோ நீங்கள் ரியலாக இருந்தீங்கன்னா கூட, நீங்கள் உண்மையாக அந்த விஷயத்தில் வந்து டெடிக்கேட்டடாக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட, உங்களோட ரொம்ப க்ளோஸாக பழகினவங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஈவன் இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் சிலருக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எனிபடி. ஓகே, ஸோ அவங்க வந்து உங்களை பற்றி ஒரு நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க புரிஞ்சுக்காமல் அவங்க மாறாக புரிஞ்சுக்கிறாங்க. சிலருக்கு வந்து ஒர்க்கிங்கில் கூட நீங்கள் வந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி, அதாவது ஒருத்தவங்களோட சொல் பேச்சு அந்த ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, அந்த விடிவு காலம், அந்த 10 of Pentacles எப்போ கிடைக்கும், எப்போ வரும், அந்த அபண்டன்ஸ் வந்து எனக்கு எப்போ கிடைக்கும், அதுதான் உங்களுடைய ஏக்கங்கள், வருத்தங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. எனக்கு இங்கே என்ன வருதோ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து டெம்பரன்ஸாக இருக்கணும்னு தான் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளை வந்து கைவிடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதுக்குரிய முயற்சிகள் தொடர்ந்துகிட்டே இருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிலருக்கு 1 hour, 1 week, 1 month எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சிலருக்கு 1 year. ஸோ இது வந்து ஒரு டைம் பேசிஸ் நான் சொல்கிறேன். சுச்சுவேஷன் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற சுச்சுவேஷன்
உங்களுடைய பென்டக்கிள்ஸில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அது வந்து கண்டிப்பாக மாறும். வித்தின் 1 இயர்க்குள்ளே இது கன்ஃபர்மேஷன் தான். சிலருக்கு வந்து ஷார்ட் பீரியடில் 1 வீக் 1 மந்த்க்குள்ளே கூட இந்த சுச்சுவேஷன் மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும், அதில் வந்து டவுட்டே கிடையாது. நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து ஒரு பியூராக தெரியுது. அந்த சந்தோஷத்தை வந்து ஃபுல்லாக நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த சந்தோஷம் உங்களுடைய லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா 2 கார்ட் கன்ஃபர்மேஷன். இங்கே நடுவில் பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும். அதுக்கு வந்து அந்த பேலன்ஸ் பீரியட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அது வரைக்கும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணிகிட்டே இருங்க. சிலருக்கு சீக்கிரம், சிலருக்கு வந்து இந்த 1 இயர்க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் நடந்தே தீரும். அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே நான் கார்டு எடுக்க விரும்பலை. உங்களுக்கு வந்து அட் ப்ரெசண்ட் எனர்ஜி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸும் சரி, இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸும் சரி உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஸோ உங்களுடைய ஹனுமர் கார்டு என்ன மெசேஜ், என்ன ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓவர் கம் லிமிட்டேஷன். ஸோ இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா, நான் ரீட் பண்ணுறேன். ஓவர் கம் லிமிட்டேஷன்ஸ், கிராஸ் யுவர் ஓஷன்ஸ் ஆஃப் டவுட் வித் லீப் ஆஃப் ஃபெய்த் as I leaped across the sea. Overcome your limitations by believing in your capabilities அப்படின்றத வந்திருக்கு. அதாவது வந்து நீங்கள் certain boundaries வச்சுருக்கீங்க, certain limitation நம்புறீங்க, நடக்கும்னு நம்புறீங்க. ஆனால் அதுக்கு வந்து எப்படி அந்த ஃபெய்த்தை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும், அதில் டவுட் இல்லாமல் அப்படின்ற மாதிரி தான். மேபி அது வந்து உங்கள் சக்திக்கு மீறியது கூட இருக்கலாம். எப்படி ஹனுமர் வந்து அந்த ஃபெய்த் மூலியமாக இந்த கடல் தாண்டினாரோ, ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து உங்கள் சக்திக்கு மீறிய விஷயமா இருக்கலாம். பட் உங்களுடைய அந்த பிலீவிங் அப்படின்றது வந்து குறைய வேண்டாம். அந்த கேப்பபிலிட்டிஸ் வந்து நீங்கள் கொண்டு வரணும். மேக்ஸிமம் நீங்கள் மார்னிங் நீங்கள் எந்திரிக்கும் போது ஏதாவது ஒரு மந்த்ரா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹனுமாருடைய இமேஜ் வச்சுட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். அந்த ஓவர் கம் பண்ணி நீங்கள் வரும்போது தான் இதெல்லாம் குறையும். அந்த பிலீவிங் அப்படின்றது வந்து நீங்கள் அதிகப்படுத்தும் போது தான் அந்த சர்டன் வழி அப்படின்றது வந்து பாத் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ செகண்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். Find solution. Use your intelligence to find solution as he did in Lanka. ஸோ என்ன வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து சொல்யூஷனாக தேட சொல்கிறாங்க. முக்கியமாக அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் நீங்கள் சொல்யூஷன் தேடணும். இதில் வந்து எமோஷ்னல் அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு கிளவராக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து ஃப்யூச்சரில் அனுபவிக்க முடியும். எல்லாமே ஒரு ஜாபாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கிற வரைக்கும் சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பவரை வந்து அதிகரிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து உங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும், செல்ஃப் கேர் பண்ண வேண்டியிருக்கும், உங்கள் ஃபேமிலியை, அதே மாதிரி உங்களுடைய பேஷனாக. பட் உங்களுடைய டீப் இது என்ன அப்படின்னா, அந்த கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. உங்களுடைய ப்ரெசண்ட்டில் வந்து நீங்கள் இருக்கணும். ஸோ பாஸ்ட்டுக்கு போகக்கூடாது, ஃப்யூச்சரை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த நாலேஜ், இந்த சொல்யூஷன் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கீப்பிங் எ ஹனுமான் யந்த்ரா அட் ஹோம் ஆர் ஒர்க் பிளேஸ் ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் அண்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்திருக்கு. சூப்பரான மெசேஜ் வந்திருக்குங்க. உங்களுக்கு முடிஞ்சால் இந்த ஹனுமான் யந்த்ரா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். யந்த்ரா கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹோமில், உங்களுடைய ஒர்க் பிளேஸில் வாங்கி வைங்க. உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதே சமயம் உங்களோட ப்ரொடெக்டும் பண்ணிட்டு இருப்பாங்க ஹனுமர். ஓகே, ஸோ பயப்படவே தேவையில்லை. நீங்கள் எனக்கு இங்கே ஓவராலாக உங்களுடைய விஷ் அப்படின்றது வந்து ட்ரூவாக தெரியுது. உங்களுடைய ஆசை வந்து ஒரு பியூராக எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அது நடக்கும், டவுட் ஆகாதீங்க. நடக்குமா நடக்காதா, இந்த ஸ்டார் மாதிரி நீங்கள் ஜொலிப்பீங்க. நீங்கள் என்ன பிரச்சனை இருக்கட்டும், இந்த ஸ்டார் மாதிரி இந்த விஷ் உங்களுக்கு கையில் வந்து சேரும். ஏன்னா நீங்கள் நினச்ச விஷ் வந்து பெரிய விஷயம், சின்ன விஷயம் கிடையாது. அதுதான் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுடைய சக்திக்கு மீறிய விஷயம் தான் நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் என்னென்ன பண்ண முடியும், என்ன எஃபர்ட் பண்ணணுமோ பண்ணுங்கள். பட் அது வந்து உங்கள் லைஃப்பில் இருக்குது, உங்கள் டெஸ்டினியில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அப்படி இருக்கும்போது தாராளமாக நீங்கள் உங்கள் முயற்சிகளை வந்து கொடுத்துட்டே இருங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய கன்ஃபர்மேஷன் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. இந்த 4 கார்டுமே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கார்டு தான். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. செகண்ட் பாயிண்ட், இந்த ரோஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு வந்து ஹனுமர் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். அது வந்து பிளெஸ்ஸிங்ஸா, அட்வைஸா, மெசேஜா என்ன அப்படின்றது பார்க்கலாம். 2 கார்ட்ஸ் எடுக்கலாங்க. இது வந்து ஃபைனலாக பார்க்கலாம். மே மந்த்க்குரிய ப்ரெடிக்ஷன் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ 2 கார்ட்ஸ். ஓகே, நிறைய சொல்லணும்னு நினைக்கிறாங்க போல், நிறைய கார்ட்ஸ் வருது. ஓகே, ஸோ உங்களுடைய எனர்ஜிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய எனர்ஜிஸ் ஸோ பார்க்கலாம். ஒரு 4 கார்ட்ஸ் எடுக்கலாம். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு. ஓகே, இருக்கட்டும். மேஜிஷியன், Four of Swords, இன்னும் ஒரு கார்டு, ஹெர்மெட் ரிவர்ஸ் வருது. ஓகே, நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இது கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு தெரியுதுங்க. மேபி அட் ப்ரெசன்ட் கூட உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸஸ் இருக்கலாம். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் சில விஷயத்தில் வந்து மூவ் பண்ண முடியாமல், ஆக்ஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் அட் ப்ரெசன்ட் கூட உங்களுக்கு போயிட்டு இருக்கலாம். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் டைம் தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த ஆக்ஷன் டைம் கூட எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கிறீங்க. பண்ணலாமா வேணாமா, சில விஷயங்கள் இல்லை வந்து அப்புறம் பார்த்துக்கலாமா, எந்த ஒரு சைனும் எனக்கு தெரியலையே, பட் என்னுடைய மனசு வந்து சில விஷயங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணணும்னு நினைக்குது. பட் வந்து எந்த விதமான சைன் ஆப்போசிட் சைடில் இருந்து வர காணாமே அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து ரிலேட்டட் உங்களுடைய நீங்கள் எதை நினச்சி இந்த ரீடிங் பார்க்குறீங்களோ, அது ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, ஜாப், எனிதிங். ஓகே, ஸோ சில விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அந்த சைன், ஒரு கால், ஒரு மெசேஜ், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வராதா, நம்ம வந்து ரெடியாக இருக்கோம், நான் ரெடியாக இருக்கேன். ஸோ சம் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெசேஜ் வந்திருக்கு. ஸோ சில விஷயங்கள் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க, இனிமேல் இதை தான் நான் சூஸ் பண்ணுவேன், இல்லை இந்த விஷயத்தை நான் வந்து டேக் பண்ண போகிறேன், இந்த ஜாபை தான் நான் நோக்கி போக போகிறேன். ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்தில் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபைடும் இல்லை, அதாவது உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அங்கே வந்து இல்லாத மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து சம் ஃப்யூச்சர் ஆக்ஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃப்யூச்சர் ஒரு ப்ரிப்பரேஷன், அதே மாதிரி வந்து சம்திங் நீங்கள் முடிவு எடுத்த விஷயத்துக்காக ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டைம் பீரியட். சரி, இதுக்கு வந்து ஒரு 1 month ஆகும், இல்லைனா இதுக்கு வந்து ஒரு 15 days ஆகும், அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் மோடில் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுறீங்க. ஆனால் நீங்கள் ஃபுல் சார்ஜ் அப்படின்ற மாதிரி தெரியுது, ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்க. ஸோ எப்போ வந்து அந்த மெசேஜ் வரும், நான் வந்து பேசுகிறதுக்கு, எப்போ வந்து அந்த வேலை எனக்கு கால் பண்ணுவாங்க, நான் வந்து ரெடியாக அந்த வேலைக்கு போகணும், எப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த சிச்சுவேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, பட் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, பட் எப்போ அவங்க வந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ சம் ஒரு எண்டிங் ஸ்டேஜ், சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், பட் அதுக்கு இன்னும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரல, மூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இந்த 2 கார்ட். ஸோ ஃபர்தராக என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே ஓகே, ஸோ 9 of Swords அதுவாகவே கீழே விழுந்துருச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க், அதான் சொல்லுவேன்.
ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் டீப்பாக சம் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற சிச்சுவேஷனில் அதை தான் சொல்ல வரேன். இது எதுவாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், ரொம்ப ஆசைப்படுற விஷயம் எமோஷ்னலி. ஸோ அதுக்காக வெயிட்டிங் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, பட் அந்த சிச்சுவேஷன் ரெடியாக இல்லை. அந்த சிச்சுவேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ராப்பொழுதாக நீங்கள் வந்து வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தடை அங்கே கொடுத்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு பின்னாடி சேஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து அந்த விஷயம் ரன் பண்ணி போயிட்டுருக்கு, உங்களை மீறி போயிட்டுருக்கு, உங்களால் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களும் ஒரு பெருசாக இந்த ஒரு நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு முழு மனசாகவும் உறுதியாகவும் அந்த மாதிரி சொல்லலாம், ஒரு ப்ராமிஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஒரு நீங்கள் நினைக்கிற அந்த ஆப்போசிட் விஷயம் வந்து உங்களை மீறி இருக்குது, இல்லை உங்களை தாண்டி இருக்குது, உங்களை வந்து பெருசாக கேர் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ சம் சிச்சுவேஷன் வந்து ஒரு பிளாக்கிங் சென்ஸ் இங்கே எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க, அதை வந்து ஒரு சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரே பண்ணி அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன உங்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி மூலமாக தெரியுதுன்னா, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய பென்டக்கிள் சைடில் உங்களுடைய ஒர்க்கிங்கில் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து இதுதான் முக்கியம். உங்களோட டெடிக்கேஷன் ஃபுல்லாக நீங்கள் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் இறங்கணும், உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து அதிகப்படுத்தணும், நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஃப் கேரில் வந்து பேலன்ஸ் கொண்டு வரணும். இதுதான் இங்கே மெயினாக சொல்கிற விஷயம். ஓகே, ஸோ உங்களுக்கு திறமைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு, அதே சமயம் நைட் ஆஃப் வான்ஸும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண தெரியும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன், பயப்படுற பர்சன் கிடையாது, எதுக்குமே துணிஞ்சவங்க, நிறைய டூல்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும். பட் இங்கே என்ன இருக்குன்னா, எமோஷனலி சம் விஷயம் இல்லைன்னா வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை வந்து பாடாப்படுத்துது அப்படின்ற மாதிரி கூட இருக்குது. ஸோ சில விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல, சில விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியல, சில விஷயம் வந்து என்ன தான் நம்ம வந்து பண்ணாலும் நமக்கு வந்து ரிட்டன் கொடுக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. அதே மாதிரி நீங்கள் லவ் பண்ணி போகிறது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், இஷ்டப்பண்ணி போகிறது விஷயம் வந்து உங்களை விட்டு விலகி போகுது அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு எனர்ஜிஸ் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக நான் என்ன இங்கே சொல்லுவேன் அப்படின்னா, 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஆல்ரெடி உங்களுடைய ஒரு பென்டக்கிள்ஸ்லையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களுடைய அதுவும் வந்து ஏன்னா இங்கே ஆரம்பத்தில் இருந்தே பென்டக்கிள்ஸ் கார்டு வரல, 8 ஆஃப் பென்டக்கிள்ஸில் முடிச்சிருக்கு. ஸோ 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அதுலேயும் வந்து நீங்கள் வந்து முழுசாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஈவன் தோ இங்கே வந்து எமோஷ்னலி ஒரு பிரச்சனை இருந்தாலும், இல்லை அந்த மாதிரிலாம் இருந்தாலும், நீங்கள் வந்து மெயினாக இதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. உங்களுடைய சிச்சுவேஷனை வந்து க்ரோ பண்ணுங்கள், உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வந்து க்ரோ பண்ணுங்கள், உங்களுடைய எமோஷனை வந்து எது தேவையில்லாத விஷயத்தையோ அது கொஞ்சம் டிட்டாச் பண்ணிட்டு வெளியே வாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் கேர் பண்ண வேண்டிய டைம், நீங்கள் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய எனர்ஜிஸ். ஸோ பைல் 2க்கு வந்து ஹனுமருடைய அட்வைஸ் என்ன அப்படின்றது, லார்ட் ஹனுமர் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கார்டு, இந்த கார்டு பார்க்கலாம். Adaptability is key to overcoming obstacles as I adapted my form to different situations. எப்படி வந்திருக்கு பாருங்கள். பி ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல் இன் த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ சில விஷயங்கள் உங்களை வந்து துரத்திட்டு இருக்கு, அந்த சேலஞ்ச் வைஸாக இருக்கலாம். சம் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு என்ன உங்களால் வந்து அதில் வந்து கொடுக்க முடியுமா, உங்களுக்கு ஃபுல் அதில் வந்து நீங்கள் கொடுக்கணும், டெடிக்கேஷனாக நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த ஏன்னா அதை தாண்டி தான் உங்களால் வந்து சில விஷயங்கள் வெளியே வர முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து கடலில் வந்து கல் வந்து மிதக்குது, இந்த கல் வந்து மிதக்குது, எப்படி பாருங்கள். ஸோ எப்படி மிதக்குமா, ஆனால் இங்கே மிதந்துருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களை நம்பணும். அதே மாதிரி இந்த சேலஞ்சஸ் வந்து என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், இதை கடந்து என்னால் வர முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். சில விஷயத்தை வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ரோடு ஓடினா எப்படி வண்டி மேலே போகும், ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு மெசேஜ் வருது. ஸோ இந்த மாதிரி தான் மெசேஜ் வருது. எப்படின்னா நாம் அந்த ரோடு ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் வண்டி போக முடியும். ஸோ இது உங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சில விஷயத்துக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை, அதில் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் கொடுக்கணும். ஓகே, அதுக்கு வந்து எனி சேலஞ்சஸ் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும் இன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். ஸோ அந்த அடாப்டபிலிட்டி உங்களுக்கு வேணும். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன் இப்படி வந்து போயிட்டுருக்கு, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
சில விஷயங்களை வந்து கடக்க முடியாது, அதிலேயே நீங்கள் இருப்பீங்க, அந்த சைக்கிளே இருப்பீங்க. அது வந்து உங்களுடைய கர்மாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்கள் கடந்த அப்புறம் தான் சில விஷயத்தை வந்து ரீச் பண்ண முடியும். இந்த கடலை கடந்த அப்புறம் தான் அவங்க வந்து லங்கா போனாங்க. அந்த மாதிரி தான் அது கடக்க முடியும். டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் சிச்சுவேஷனை வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் போது தான், அது தைரியமாக ஹேண்டில் பண்ணும்போது தான் சில விஷயங்களை வந்து கடக்க முடியும். ஸோ ரெமெடி என்ன அப்படின்னா, முடிஞ்ச சாட்டர்டே வந்து ஹனுமார் டெம்பிள் போய்ட்டோம். இந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வரணும். சாட்டர்டே மார்னிங் மட்டும் சாப்பிடாதீங்க. இல்லை அப்படின்னா உங்களால் முடியாது, ஏஜ்டு அப்படின்னா நீங்கள் வந்து மார்னிங் இல்லைனா ஈவினிங் வந்து ஹனுமார் டெம்பிள் போயிட்டு வாங்க. ஓகே. ஸோ செகண்ட் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபீல் யுவர் மேனிஃபெஸ்டேஷன். எப்படி உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஃபீல் த ஜாய் ஆஃப் யுவர் மேனிஃபெஸ்டேஷன் ஆஸ் இஃப் இட்ஸ் ஹேஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். எப்படி கனெக்டடாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுடைய கஷ்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். Embody the feeling of having already achieved your desires to attract them into your reality. ஸோ நீங்கள் ஆசைப்படுற எதுவாக இருக்கும் கொஞ்சம் நம்புங்க, அதுக்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி சில விஷயத்தை வந்து சேஸ் பண்ணாதீங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க. சில விஷயத்தை வந்து கடந்து தான் ஆகணும். அதில் வந்து நிறைய ஹடில்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணும். அதுதான் விஷயம், ஃபைனலாக ஜெயிக்கணும். ரெமெடி, டூ விசுவலைசேஷன் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் டெய்லி பிஃபோர் ஸ்லீப்பிங். அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒரு பேப்பரில் எழுதி, க்ரீன் பென் நோட்டு, ஓகே, சின்ன நோட்டில் எழுதுங்க. அது வந்து படிச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி எனக்கு நடக்கணும், இந்த மாதிரி ஒரு எனக்கு அமௌண்ட் கிடைக்கணும். அந்த நோட்டை வந்து உங்கள் பில்லோ கடி நீங்கள் படுத்துருங்க. அது சப்கான்சியஸாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும். மார்னிங் எழுந்திரிச்சு அந்த நோட்டை பாருங்கள். குலதெய்வம் அவங்கள நினச்சி இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டே வாங்க. இல்லை ஹர்மனை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே வாங்க, ராமர் நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. சாட்டர்டே கண்டிப்பாக கோயில் போயிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து ஒரு இல்லாதப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஓகே. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் உங்களால் வந்து குறைய முடியும், கிடைக்கும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும், அதில் வந்து டவுட் கிடையாது. ஓகே. ஸோ நம்புங்க. ஓகே. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.